யூடியூப் சேனல் வைப் வித் தாஷி. நான் அந்தமான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன கேட்ட ஒரே கேள்வி, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன பட்ஜெட்டை பார்த்து எல்லாருமே இவ்வளோதான் ஆச்சா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா நான் பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன். பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறனால எல்லாமே நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிப் யாருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, இந்த பட்ஜெட்டில் யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு யங்ஸ்டராக ஒரு கேங்காக போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பாசிபிள் இந்த பட்ஜெட்டில். ஓகே, செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் போக முடியாது. ஏன்னா ஃபேமிலின்னு வரும்போது நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கும், ஸோ அவங்களால நம்மள மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி நோ. ஓகே, பட் ஒரு ஃபேமிலியிலே யங்ஸ்டர்ஸாக போகிறீங்க, எங்களால் இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் எஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நான் சோலோவாக இந்த ட்ரிப் போகிறேன், இந்த பட்ஜெட்டில் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சோலோ ட்ராவலர்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் முடியும், பட் ஆனால் இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகும் அந்த டேஸில். ஓகேவா? பட் சோலோவாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது பாசிபிள் தான். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மோர் தேன் 2 போனீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ 2 பேரை தாண்டி 2 பேருக்கு மேலே போங்க, மோர் தேன் 3 மோர் தேன் 4 அந்த மாதிரி ஒரு போகும்போது திஸ் இஸ் பாசிபிள். இந்த பட்ஜெட் ஒரு 10 பேர் போனாதான் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. மோர் தேன் 2, நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 பேருக்கு மேலே போனீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த பட்ஜெட் பாசிபிளாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒரு ட்ராவலர் அப்படின்ற போது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ட்ராவலராக ஆகணும், நான் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்ஃபர்ட் அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் அழிச்சிடணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னா கிடையவே கிடையாதுங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து நான் வந்து விரும்புகிற ஆள் கிடையாது. ஒரு ஹிடன் ஸ்பாட் தேடி கண்டுபிடிக்கணும், ஒரு லாவிஷ் இல்லை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப லீஷராக ஒரு ட்ரிப் வந்து நான் வந்து லைக் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி தான் நான் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுவேன். அப்படி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா கண்ட்ரீஸையுமே எல்லா ஸ்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம், எல்லா நாடையுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட் ட்ரிப் அப்படின்றப்போ நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற பட்ஜெட்டில் பாசிபிள். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே ஒரு 2 ட்ரிப் அப்படி போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்களே எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நீங்கள் ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு ட்ராவல் பிளானராக நீங்களே ஆயிடலாம். ஓகே, ஸோ எவ்வளோக்கு ட்ராவல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அந்தமானுக்கு 10,000ல் நான் போயிட்டு வந்தேங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். இப்போ நான் சொன்ன இதெல்லாமே ஒரு க்ரைட்டீரியா இதுக்கு. ஓகேவா? டிக், இதெல்லாம் டிக்காக இருந்ததுன்னா இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த 10,000 பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ எம் நாட் இன்க்ளூடிங் த ஃப்ளைட்ஸ். ஓகே, ஃப்ளைட்ஸ் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணலைங்க. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளைட் இன்க்ளூட் பண்ணியே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டில் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நான் இதில் ஃப்ளைட் இன்க்ளூட் பண்ணலை. பட் இந்த ஃப்ளைட்ஸே வந்து நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பர் ரேட்டில் நமக்கு கிடைக்கும். நம்ம அதை செக் பண்ணணும், அந்த டேட்டில் நம்ம பிளான் பண்ணணும். இந்த அந்தமான் ட்ரிப்பை நான் ப்ரையராக பிளான் பண்ணேன்னா கிடையவே கிடையாது. நான் ரொம்ப ஒரு 2 நாள் முன்னாடி நான் வந்து டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ அப்படி புக் பண்ணி தான் இந்த ட்ரிப்பை நான் பிளான் பண்ணேன். ஃப்ளைட்ஸ் வந்து எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு சின்ஸ் நான் நியூ இயர் டைம் அப்படின்றனால நான் போனது நியூ இயர் டைம்ன்றனால எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றனால நிறைய பேர் அந்தமானும் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய எப்படி சொல்கிறது, ஃப்ளைட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாகவும் இருந்தது. பட் ஒரு 2 days முன்னாடி நான் பார்க்கும்போது எனக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் எவ்வளோ ஆச்சுன்னா 14K ஆச்சு. ஓகேவா? ஆனால்
இது கம்மியாகவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சில டைம்ஸ் வந்து இப்போ நான் 2 நாள் முன்னாடி புக் பண்ணேன். இதே நீங்கள் ஒரு நியூ இயர் டைம் இல்லாமல் இந்த மாதிரி பார்ட்டி டைம், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் டைம் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு 10,000ல் கூட நீங்கள் முடிக்கலாம் ஃப்ளைட்ஸை. ஓகே, ஸோ ஃப்ளைட்டை ஒதுக்கிடலாம். ஃப்ளைட் வந்து 10 to 14K நீங்கள் வச்சுருங்க. அது வந்து நீங்கள் ப்ரையோராக புக் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணாதீங்க. நான் 14,000 பே பண்ணேன். நீங்கள் ப்ரையோராக புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி கூட புக் பண்ணுங்கள். அந்த ஃபெஸ்டிவ் சீசனில் புக் பண்ணாதீங்க. ஓகே, ஃபெஸ்டிவ் சீசனில் புக் பண்ணாமல் புக் பண்ணிங்கன்னா 10 to 14 கிட்ட, 14 வந்து கூட இருக்காது, 10 to 12,000 கிட்ட நீங்கள் முடிச்சிடலாம். நவ் கம்மிங் பேக் டு திஸ் 10,000 ட்ரிப், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் இந்த 10,000க்கு மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அது வேணுமா வேணாமா அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நான் நிறைய வேணான்னு ஒதுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். அப்படி போகும்போது உங்களோட காஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அந்தமான் போய் இறங்கினோடனே நீங்கள் இறங்குற சிட்டி பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர். அந்த போர்ட் பிளேயர்லேருந்து நம்ம நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குங்க அந்தமான்ல, எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த ஹைப்பாக இருக்க ஐலாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக், நீல், அதே மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, போர்ட் பிளேயரில் கூட நீங்கள் தங்கலாம். போர்ட் பிளேயர் இஸ் அன் எக்ஸலன்ட் சிட்டிங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அதை பற்றி எனக்கு பெருசாக ஃபஸ்ட்டு தெரியல. பட் ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் போர்ட் பிளேயரில் தான் நீங்கள் வந்து ஏர்போர்ட் இருக்கும். ஓகேவா, உங்களோட ஏர்போர்ட் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்றது அங்கே இருக்க லோக்கல் டிரைவர் அவர் சொல்லும்போது, ஓ வா, ஒரு நாள் நம்ம வந்து போர்ட் பிளேயருக்கே பிளான் பண்ணி வரணும் போல அப்படின்னு இருந்தது. பிகாஸ் அங்கேயுமே நிறைய இருக்குங்க, ஃபால்ஸ்லாம் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அதை கேட்கும்போது. ஸோ கண்டிப்பாக போர்ட் பிளேயருக்குனே ஒரு நாள் போகணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, போர்ட் பிளேயரில் வந்து இன்னுமே இந்த மாதிரி செப்பரேட் ஐலாண்ட்ஸில் கிடைக்கிற ப்ரைஸை விட போர்ட் பிளேயரில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மி. ஈவன் ரூம்ஸாக இருக்கட்டும், சாப்பாடு எல்லாமே கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. சின்ஸ் அது ஒரு சிட்டி மாதிரி இல்லையா. ஸோ ஐலாண்ட் மாதிரி ஒரு இது இல்லாமல், தனியாக அந்த மாதிரி இல்லாமல், இது ஒரு இதுன்றனால லைக் இங்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, பிகாஸ் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து போர்ட் பிளேயரில் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ போர்ட் பிளேயரில் இறங்கிட்டு நம்ம போகிற ஐலாண்ட் வந்து ஹேவ்லாக். ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய ஐலாண்ட்ஸை கவர் பண்ணாமல், இந்த நீல் ஐலாண்ட்லாம் நல்லா இருந்ததுங்க. பட் ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, ஹேவ்லாக் மட்டும் பார்க்கலாம், ஹேவ்லாக்ல எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஐலாண்ட் தான் அது. சின்ன ஐலாண்ட், ஒரு 4 days ட்ரிப். அப்போது அந்த ஐலாண்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஓகேவா, எங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஐலாண்ட் எடுக்கிறோம், அங்கே லீஷராக என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன வேணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்றதா பிளான். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணீங்க அப்படின்னா, போர்ட் பிளேயர்லேருந்து ஒரு ஐலாண்ட் போகிறதுக்கு, இந்த ஹேவ்லாக்காக இருக்கட்டும், எந்த ஐலாண்ட் போகிறதுக்குமே நம்ம வந்து ஃபெரி எடுக்கணும். இந்த ஃபெரியை எப்படி புக் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். 1 day பிஃபோர் கூட நீங்கள் ஃபெரி வந்து புக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபெரியை நம்ம புக் பண்ணுறதுக்கு, ஓகே, இந்த புக் பற்றி சொல்லணும். இந்த புக் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ராவல் கைட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, தெரியுதா, இந்த மாதிரி நான் எழுதி வச்சுப்பேன் எங்கெங்கெல்லாம் போகணும். நான் மணாலி போனப்போ இந்த மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் நான் போகணுன்னு நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் வந்து இவர் தாய்லாண்ட். ஸோ இந்த மாதிரி எழுதி என்னென்ன பண்ண போகிறேன், எங்கெங்கே போகிறோம் அப்படிலாம் எழுதி பட்ஜெட்டாக போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்தமானுக்கும் எழுதி வச்சுருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அந்தமான் போகும்போது சீசன் டைம் அப்படின்றனால எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஓகேவா, ரூமே நாங்கள் புக் பண்ணாமல் தான் டிக்கெட்டே புக் பண்ணிட்டோம். அது ஒரு கதை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போர்ட் பிளேயர்லேருந்து ஃபெரி எடுக்க போகிறோம். ஃபெரிக்கு ஒரு நாள் முன்னாடி கூட நம்ம புக் பண்ணலாம். அண்ட் அன்னைக்கு கூட நம்ம இறங்கிட்டு கூட அந்த டைமிங் பார்த்து புக் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் காலையிலே இறங்கினால ஃபெரி டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock, அப்புறம் 9 o'clock, இந்த மாதிரி ஒரு ஃபெரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நிறைய ஃபெரி இருக்கும். நிறையனா ரொம்ப நிறைய கிடையாது, ஒரு 3 to 4 ஃபெரி தான் அங்கே இருக்குமே. ஸோ அதுலேயே எப்படி சொல்றது, ரொம்ப பாஷான ஃபெரிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பட்ஜெட்ல போகிற ஃபெரி எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம்னா, இங்கேருந்து ஐலாண்ட் போகிறோம், ஒரு ஃபெரி நமக்கு தேவை, அவ்வளவுதாங்க. அது வந்து ரொம்ப பாஷா இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் நாங்க எடுத்த ஃபெரியே நல்லா இருந்தது. ஓகேவா, அதுலயுமே எப்படி இருக்கும்னா, எக்கனாமி கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஹையர், அதுக்கப்புறம் அதுக்கும் ஹையர், ஒரு 3 கிளாஸ் இருக்கும். ஓகேவா, அதுலயுமே ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கும். நாங்க நார்மல் எக்கனாமி தான் எடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லிடுறேன்னா, ஃபெரி எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
புக் மை ஃபெரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? புக் யுவர் ஃபெரி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். நீங்க வந்து புக் யுவர் ஃபெரில போயிட்டு, அ எந்த டேட் வந்து நீங்க போர்ட் பிளேயர்ல இருந்து ஹேவ்லாக் போறீங்க அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே. அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு, அ எத்தன பேர் போறீங்க அப்படின்றதையும் போட்டா, அ அடுத்த பேஜ் எப்படி போகும்னா, நெறைய ஃபெரி லிஸ்ட் ஆகும் நமக்கு. ஓகே. ஒரு 4 ஃபெரி இருக்கும். அதுல வந்து ரொம்ப பாஷான ஃபெரிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிகா இந்த மாரி ஃபெரிலாம் கொஞ்சம் நல்லா பாஷா இருக்கும். அதுக்கப்புறம் அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய ஃபெரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ஓஷன். ஸோ கிரீன் ஓஷன் ஃபெரி வந்து அஃபோர்டபுளா இருக்கும். ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா 900, 950 எக்கனாமி கிளாஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ போறதுக்கு நமக்கு ஒரு 950 ஒரு 1000ன்னே வச்சுக்கோங்களேன். 1000ல எக்கனாமி கிளாஸ் கிடைக்கும். சரி, ஐயோ! எக்கனாமியா? இது எப்படி இருக்கும்? அப்படிலாம் நினைக்காதீங்க. எக்கனாமியும் நல்லா தான் இருக்கும். கீழ இருக்கும். கீழ நம்ம உள்ள உட்கார்ந்துருவோம். கொஞ்ச நேரம் ஃபெரி ஆரம்பிச்சு, அந்த போட் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, நம்ம மேல வந்து நின்னு, அந்த ஃபெரி நம்ம வெளியில எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபுல் டே கூட நீங்க வந்து ஃபெரி போய் லேண்ட் ஆற வரைக்கும், அந்த பிளேஸ்ல வந்து லேண்ட் ஆற வரைக்கும் நீங்க வந்து வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டே போலாம். ஓகேவா? ஸோ நம்ம உட்கார்ந்தே ஒரு இடத்துல இருக்க போறது கிடையாது ஃபெரில. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அதுக்கு ஒரு பிரீமியம் அந்த மாரி புக் பண்ணணும். ஸோ இப்படி புக் பண்ணா கூட பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? இது ஒரு 1000ன்னா அடுத்தது வந்து ஒரு 1200. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, எக்கனாமினா கீழ இருக்குங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 படி மேல இருக்கும். நம்ம அண்டர் கிரவுண்ட்ல போய் இருப்போம். ஒரு படி மேல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரீமியம் வந்து மேல இருக்கும். அந்த வாட்டர் பக்கத்துல இருக்கும். நம்ம மேல வந்து அந்த இடத்திலேயே நின்னு பார்த்துக்கலாம். ஸோ, அதுக்கு எதுக்கு அவ்வளோ கொஞ்ச நேரத்துல இல்லையா? 2 1/2 ஹவர்ஸ்ல ஹேவ்லாக் ஐலாண்ட் நம்ம ரீச் ஆயிருவோம். ஸோ, திருப்பி ஹேவ்லாக் ஐலாண்ட்லருந்து நம்ம போர்ட் பிளேயர் வர்றோம் அப்டின்னா, அதுக்கும் இந்த மாரி நம்ம ஃபெரி புக் பண்ணிறணும். ஃபெரி புக் பண்ணதுக்கு அப் அண்ட் டவுனே எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, ₹2000. இங்கருந்து போர்ட் பிளேயர் டூ ஹேவ்லாக், ஹேவ்லாக்லருந்து திருப்பி போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்க்கு வரும். போர்ட் பிளேயர்ல தானே ஏர்போர்ட் இருக்கு. ஸோ, வரதுக்கு 2000 தான் ஆச்சு. ஸோ, இட் இஸ் டன். ஃபெரியோட இது முடிஞ்சது. ஓகேவா? திருப்பி நீங்க ஹேவ்லாக்லருந்து நீல் ஐலாண்ட் அந்த மாரி வேற ஐலாண்ட் ஷிஃப்ட் ஆறீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஃபெரி எடுக்கணும். அதுவுமே கிரீன் ஓஷன் ஃபெரி இருக்கு. ஓகேவா? அதுவுமே நாட்டிகா, கிரீன் ஓஷன் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அத புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, புக் யூர் ஃபெரில நீங்க ஃபெரி புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் அங்க போயிட்டோமா? போனதுக்கு அப்புறமா எப்படி டிராவல் பண்ண போறோம்? கேப் ஸ்ட்ரிக்ட்லி நோ. அதுக்கப்புறமா வேற எப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைக். டூரிஸ்ட்டா போம்போது பைக் எடுங்கங்க. பைக் எடுத்தீங்கன்னா பயங்கரமா நீங்க சேவ் பண்ணலாம். ஓகே. பைக் எடுக்கும்போது நாங்க போன டைம்ல பைக் 700 ஓகேவா? பட் நார்மல் டைம்ல ஐ திங்க் இட்ஸ் 500 ஒன்லி ஒரு பைக். ஸோ நீங்க 2 பேர் ஒரு பைக்ல போறீங்கன்னு வையுங்களேன். ஷேர் பண்றீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்ல. ஒரு பைக்க ஷேர் பண்றீங்கன்னா 700ன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 350 தான் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு. ஓகே. ஸோ ஒரு 4 டேஸ்க்கு பைக்கே 2800. 2 பெர்சனுக்கு சேர்த்து சொல்றேன். 2 பெர்சனுக்கு 2800 ஆகுது. அப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க? 1400 தாங்க உங்களோட டிராவல். பிளஸ் பெட்ரோல் எவ்வளோ ஆகும்னு சொல்றேன். ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து ஒரு ஐலாண்ட் தான். இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு நம்ம போப்போறோம். ஸோ ரொம்ப பெரிய அப்படி அப்படி ஒண்ணும் நம்ம டிராவல் பண்ண போறது கிடையாது. ஸோ எங்களுக்கு 4 டேஸ் பெட்ரோல் ₹300 தான் ஆச்சு. ஓகே. ஸோ ஒரு பைக்குக்கு 300 போட்டீங்க அப்படின்னா, 2 பேர் நீங்க அந்த பைக்ல டிராவல் பண்ணும்போது எவ்வளோ இது பண்ணுவீங்க? ₹150 தான். ஸோ உங்களோட டிராவல் ஒருத்தங்களுக்கு அரவுண்ட் 1500, 1600 இட் இஸ் டன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணலாம். அண்ட் எங்கெங்க ஹேவ்லாக் ஐலேண்ட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஹேவ்லாக் ஐலேண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பீச்சஸ். ஓகே. நெறைய பீச் இருக்கு. நெறைய பீச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இந்த பனானா போட் ரைட் இந்த மாதிரி நெறைய இருக்கு. இந்த கோவாலலாம் போவோம்ல, அந்த மாரி நெறைய இருக்குங்க. பட் நாங்க என்ன பிரிஃபர் பண்ணோம்னா, இந்த பனானா போட் ரைடு, இந்த பாராகிளைடிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோவாலயே பண்ட்டோம். ஓகேவா? அதெல்லாம் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? அந்தமான்ல பண்ண இஷ்டம் கிடையாது. அப்போ அந்தமான்ல என்ன பண்ணலாம்? மஸ்ட் ட்ரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் அந்தமான்ல பண்ணணும். பிகாஸ் ஆஃப் த பீச்சஸ். பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கும். அப்படி நீங்க உள்ள போனீங்கன்னா நெறைய ஃபிஷ். அந்த மாதிரி பார்க்கலாம். கோவால எல்லாம் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணாதீங்க. ஐ ஹேவ் ஹியர்ட் எப்படி சொல்றது? நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு. ஒரு கிளியரான ஒரு வாட்டர்ல நம்ம வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது, அ அங்க இருக்க உள்ள வந்து விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். அண்ட் ஸோ ஸ்கூபா டைவிங் இஸ் மஸ்ட். ஓகே. பட் இந்த 10Kல நான் ஸ்கூபா டைவிங்க இன்க்ளூட் பண்ணல. பிகாஸ் அது வேணுன்றவங்க பண்ணலாம். வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டாம். ஓகேவா? பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஸ்கூபா டைவிங் போங்க. ஸ்கூபா டைவிங்கோட காஸ்ட் பத்தி இப்ப சொல்றேன். ஸ்கூபா டைவிங் எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
போட்ல போயிட்டு நீங்க அந்த மாதிரி ஸ்கூபா ஜம்ப் பண்ணி இப்படி தள்ளி விடுவாங்கல்ல, தள்ளி விட்டு பண்ணணும் அப்படின்னா 5000ல இருந்து ஆரம்பிக்குது. 5500 அந்த மாதிரி ஆரம்பிக்குது. எல்லா பீச்சஸ்லயுமே ஸ்கூபா டைவிங் இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த பீச் அந்த இடத்துல நீங்க நெறைய இடத்துல ஸ்கூபா டைவிங் இருக்கும். ஓகேவா? எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பிரைஸ் இருக்கும். பட் மினிமம் அப்டின்னா அந்த 4000ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. 4000ல இருந்து உங்களுக்கு அந்த மாரி ஆரம்பிக்கும். நம்ம 4000 ஆரம்பிக்கிறது வந்து போட்ல கூட்டிட்டு போய் பண்றது. ஷோர் டைவிங் போறீங்க. ஷோர் டைவிங் அப்டின்னா என்னன்னா, போட்ல கூட்டிட்டு போமாட்டாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்கள அப்டியே பிராக்டிஸ்லாம் குடுத்துட்டு, அப்டியே அவங்களே இப்டி இப்டி மலாக்கா நம்மள கூட்டிட்டு போயிட்டு, நடுக்கடலுக்குள்ள ஸ்கூபா டைவிங் மாரி தான். இப்டி குதிக்கிறது, அங்க நடுக்கடல்ல கூட்டிட்டு போய் அவங்களே நம்மள வந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. அது வந்து ஷோர் டைவிங். விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி அத விட ஒரு 1000, 1500 கம்மியா இருக்கும். மோஸ்ட்டா 1500 கம்மியா இருக்கும். 3500 அந்த மாரி வரும். ஸோ, அ ஸ்கூபா டைவிங் வந்து இவ்ளோ தான் ஆகுது. காலையில எழுந்து வெளில போயிர்றேன். திருப்பி நைட்டு தான் சுத்தி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு நெனைக்கிறவங்க, ரூம்க்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா வேஸ்ட். ஒரு நீட்டான ஒரு ரூம், ஒரு நீட்டான ஒரு பாத்ரூம். இப்படி இருந்தா மட்டும் போதும். அப்படிதான் நாங்க நெனைப்போம் எல்லா இடத்துக்கும் போறப்போ. லாஸ்ட் மினிட்ல ரூம் புக் பண்ணாம போனனால எங்களுக்கு எந்த ரூம்ஸுமே கிடைக்கல. ஏன்னா நியூ இயர் டைம் அப்படின்றனால கிடைக்கல. பட் அ எங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்க வந்து அந்தமான்ல வந்து இருந்தனால, அவங்க கிட்ட கேட்டு கேட்டு இந்த ஸ்கூபா டைவிங் பண்றவங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பீப்பிள் கிட்ட கேட்டு கேட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரூம் எடுத்தோம். அது எப்படின்னா, இந்த லோக்கல்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த ஊர்க்காரங்க எல்லாம் தங்கியிருக்க ஒரு பிளேஸ்ல ஒரு இன் மாதிரி ஓகேவா? அங்க நெறைய லாட்ஜஸ் இருக்குங்க. நெறைய அது லாட்ஜ் அப்டின்னோன நம்ம ஊர்ல, "ஐயோ! லாட்ஜா?" அப்படின்னு அந்த மாரிலாம் கிடையாது. ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. அதாவது இங்க வேலை செய்றவங்க இந்த ஐலேண்ட்ல வேலை செய்றாங்க இல்லையா? எப்படி சொல்றது? அங்க இருக்க ஒரு ஒரு டைவிங் கோர்ஸ்ல வேலை செய்றவங்களா இருக்கட்டும், இல்ல அங்க ஒரு கடை வச்சிருப்பாங்க, அவங்களா இருக்கட்டும். அவங்க எல்லாருமே அந்த மாதிரி பிளேஸ்ல தான் தங்குவாங்க ஒரு ரூம்ல. ஸோ அப்படி ஒரு ரூம் தான் நாங்க எடுத்தோம். ஏன்னா, நம்ம காலையில எழுந்துக்க போறோம், வெளில சுத்த போறோம், வரப்போறோம். வரும்போது நிம்மதியா நீட்டா தூங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கணும். ஸோ அந்த பையா பேர் வந்து தீபக் பையா. தீபக் பையா கிட்ட கேட்டு ரொம்ப ஸ்வீட்டுங்க அவரு. அவரு "நீங்க வாங்க, நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஐலேண்ட் போனோனே அவருக்கு கால் பண்ணோம். கூட்டிட்டு போனாங்க. நாங்க பார்த்தோம். ஓகே தான். சரி, இப்போ நம்ம ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல போய் அப்படி தங்கும்போது நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட் யோசிப்போம். எங்களுக்கு பார்க்கும்போதே அது சேஃப்பான பிளேஸ்ன்னு தான் தோணுச்சு. ஓகேவா? அ அதுக்கப்புறம் போய் ஸ்டே பண்ணோம். ரொம்ப எப்படி சொல்றது? நல்லா தாங்க இருந்தது. போதும் அந்த ரூம் போதும் அப்படின்ற மாரி இருந்தது. அம் நாங்க ரொம்ப பெனிஃபிட்டா இந்த ட்ரிப்ல ஃபீல் பண்ணது வந்து அந்த ரூம் தான். நிஜமாவே சொல்றோம். ஏன்னா, அங்க தான் நாங்க மணியே சேவ் பண்ணோம். அ இப்போ இந்த ரூம வந்து நான் உங்க எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ணலாம். பட் நேர்ல போய் பார்த்துட்டு, "ஐயோ! என்ன இப்படி இருக்கு? எனக்கு அப்படி பிடிக்காது." அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, ஆ நம்ம நம்ம அப்புறம் அது ராங் சஜஷனா போயிறக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ரூம் அண்ட் அ பாத்ரூம் ஓகே. ஆ ஸோ நீங்க வந்து ஒரு ஓப்பன் மைண்டட் டிராவலர். நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு போலாங்க ஃபார் ஷூர் ஓகே. ஸோ அவங்க கிட்ட நாங்க பண்ணோம். அந்த ரூமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெர் பெர்சன் இஸ் ₹700 which is much, much, much affordable in Havelock Island because எல்லாமே பார்த்தீங்கன்னா, 5000, 6000, 10,000 அந்த மாரி கிடைக்கும். அப்படியே வெளில போனோனே அப்படியே பீச் இருக்க மாரி பாஷான ரொம்ப அழகழகான ரூம்ஸ்லாம் இருக்கு. எங்களுக்கே ஆசையா இருந்தது. ஒரு நாள் அந்த மாரி தங்கலாம் அப்டின்ட்டு. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் தங்கலாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னா. ஏன்னா, நீங்க அப்படியே வெளிலருந்து வந்தோனே அப்படியே எல்லா ரூம்ஸுமே எப்படின்னா பீச்சுக்கு கனெக்ட் ஆற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ அந்த மாரி கூட தங்கலாம். பட் அ எங்களுக்கு அந்த மாரி தேவையில்ல அப்படின்றனால, நாங்க வந்து அந்த ரூம் எடுத்தோம். 700 நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க 4 டேஸ் தங்குனோம். இட் இஸ் ₹2800ங்க. அப்படின்னா பாருங்க எவ்ளோ நம்ம அதுல சேவ் பண்ணியிருப்போம் அந்த ரூம்ல. ஒரு நாளைக்கு ரூம் 5000, 6000 குடுக்குற இடத்துல நாங்க 4 நாளைக்கு 2800 தான் குடுத்தோம். ஸோ அது நாங்க பண்ணதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். ஓகே. இப்ப இந்த ரூம் இல்லாம நான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஒண்ணு சஜெஸ்ட் பண்ண போறேன். ஓகே. இஃப் யூ ஆர் கோயிங் ஆஸ் அ கேங் ஹாஸ்டல்ல போங்க. ஹாஸ்டல்ஸ் எல்லாமே நீட்டா இருக்குங்க. என்ன ஹாஸ்டலா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எங்க போனாலுமே ஹாஸ்டல்ல தங்குவேன். நிஜமா சொல்றேன். நான் மூணார் போனாலும் சரி, ஆ எங்கேயாவது நம்ம தாய்லாந்து இந்த மாரி எங்க போனாலுமே சரிங்க. இந்த ஹாஸ்டல் அப்டின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ ஹாஸ்டல் வந்து அங்க ஹாஸ்டல் நீமோன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. நாங்க தங்கியிருந்த அந்த ரூம் பக்கத்திலேயே அப்படியே நடந்து வந்தா நான் அத பார்த்தேன். ரொம்ப நல்லா நீட்டா இருந்ததுங்க. அண்ட் அதுல வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து 2500 பெர் நைட் விச் இஸ் வெரி மச் அஃபோர்டபிள் இன் ஹேவ்லாக் ஐலேண்ட். ஓகே. போர்ட் பிளேயர்ல இத விட கம்மியா கிடைக்குங்க நமக்கு ரூம்ஸ் எல்லாமே. ₹1000ல கூட கிடைக்கும். ஓகே. பட் ஹேவ்லாக்ன்றது வந்து ஒரு டூரிஸ்ட் ஐலேண்ட் அப்படின்றனால எல்லாமே காஸ்ட்லி தான் கொஞ்சம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்டல் நீமோ
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா இருக்கும். மெயின் இடத்துல இருக்கும். அங்கருந்து உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸபிளா இருக்கும். ஸோ இந்த ஹாஸ்டல் டீமோவ வந்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். இல்ல நேர்ல போய் கூட நீங்க கேட்கலாம். இந்த பீக் ஹார்ஸ்ல போகாம, அந்த பீக் டைம்லலாம் போகாம போனீங்கன்னா, நேர்ல போனா கூட உங்களுக்கு ஒரு பெட் கிடைக்கும். 2500 பெர் பெர்சன். ஸோ அது இருக்கு. ஓகேவா? தி ரூம் இஸ் சார்ட்டட். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் சாப்பாடு. சாப்பாடு அந்தமான்ல எப்படி இருக்கும்னா, நெறைய சீ ஃபுட்ஸ் இருக்கும். வெஜிடேரியன் ஆப்ஷன் நெறைய இருக்குங்க. இல்லன்னு கிடையவே கிடையாது. வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. சீ ஃபுட் நெறைய இருக்கு. பட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நம்ம ஊர் ரேட் மாரி தான். நம்ம ஊர் ரேட்ட விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குனாலே 300, 350 அந்த மாதிரி எல்லாம் வருது. ஒரு டிஷ் வாங்குனாலே 400 வந்துருது. அதனால தான் சொல்றேன், சோலோ டிராவலரா போம்போது அது ரொம்ப கஷ்டம். ஓகே. நாங்க இப்போ அங்க எப்படின்னா சீக்கிரமா இருட்டிருதா, அதனால நாங்க சீக்கிரமா வந்துர்றோம். ஸோ ஒரு 6:00 டின்னர் சாப்பிட்டுலாம் வந்துர்றோம். வந்துட்டு படுத்துட்டு சம்டைம்ஸ் நாங்க காலையில சாப்பிட மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க காலையில சாப்பிடல எனக்கு தெரிஞ்சு. நாங்க லேட்டா எழுந்துக்கிறோம். ஒரு 10 மணி, 11 மணி எழுந்துக்கிறோம். டைரக்ட் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே சுத்த போயிரும். ஸோ, நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம். பட் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா கூட அங்க இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் பிரேக்ஃபாஸ்ட்டே ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி காஸ்ட்லி தாங்க அங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு நம்ம ஊர் மாரி ரொம்ப கம்மியான விலையில ஒரு ரூ. 150லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நாங்க எழுந்துக்கிறதே லேட் அப்படின்றனால, பிரேக்ஃபாஸ்ட் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு, டைரக்ட்டா எழுந்ததுக்கு அப்புறமா போயிட்டு ஒரு 11, 11:30க்கு நாங்க லஞ்ச் சாப்பிட்டுருவோம். 12:00 ஓகே. ஏன்னா, அங்க சீக்கிரமா நம்ம ரூம்க்கு வந்துர்றோம் இல்லையா? அதனால அந்த ஹேபிட்டே எப்படி ஆச்சுன்னா, ஒரு 11, 11:30க்குலாம் லஞ்ச் சாப்பிட்டுர்றோம். ஸோ, நீங்க கேங்கா போம்போது, உங்களோட லஞ்ச் அண்ட் டின்னருக்கு எவ்ளோ ஆகும்? அத நீங்க சாப்பிடுறத பொறுத்து தான். பட் எங்களுக்கு எவ்ளோ ஆச்சுன்னா, 4000 ஆச்சு. ஓகேவா? 3 to 4000 ஆகும். ஒரு நாளைக்கு பட்ஜெட். ஸோ நாங்க டிவைட் பண்ணும்போது, ஒரு 3 பீப்பிள் போம்போது ஒரு டிவைட் பண்ணும்போதோ, இல்ல ஒரு 4 to 5 பீப்பிள் டிவைட் பண்ணும்போதோ, ஒரு நாளைக்கு நான் அப்ராக்ஸிமேட்டா எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 1500 1000 to 1500 ஒரு 1 டேவோட ஃபுட் ஆகும் கண்டிப்பா. இதே நீங்க ஃபேன்சி கேஃபே அங்க வந்து சம்திங் டிஃபரெண்ட் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சி கஃபேஸ்லாம் இருக்கும். அங்கலாம் போறீங்க அப்டின்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஆகும். பட் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு வாங்க. ஓகேவா? இந்த பட்ஜெட்ல நாங்க அதுவுமே போனோம். அந்த மாதிரிலாம் நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஃபுட்ட நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணவே இல்ல கைஸ். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன? ஃபுட்டு சொல்லிட்டேன், பைக் சொல்லிட்டேன், ஃபெரி ஃப்ளைட். தட்ஸ் ஆல் அவ்ளோதான். நாங்க எங்கெங்கலாம் போனோம் அப்டின்றத நான் சொல்றேன் ஹேவ்லாக்ல. பைக் எடுத்துருவோமா? எடுத்துட்டு அங்க ஃபுல்லா பீச் நாங்க. அழகழகான பீச். சூப்பர் சூப்பரா இருக்கும் பீச். அப்படியே கிளியரா இருக்கும். அப்படியே அந்த படத்துலலாம் பார்ப்போம். அப்படியே ப்ளூ கலர்ல ஒயிட் சாண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சர்ச் பண்ணுங்க. விஜயநகர் பீச், காலாபத்தர் பீச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராதாநகர் பீச். அண்ட் ஸ்கூபா டைவிங் நான் எங்க பண்ணேன் அப்படின்னா, நீமோ. ஓகேவா? நீமோ ஸ்கூபா டைவிங் அந்த இடத்துல தான் நான் பண்ணேன். அங்க பாருங்க. அங்க மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க கிட்ட பண்ணலாம். நெறைய ஸ்கூபா டைவர்ஸ் இருக்காங்க. எனக்கு அவங்க புடிச்சிருந்தது. அவங்க கிட்ட நான் பண்ணேன். அங்க இருக்க பீச்சுமே சூப்பரா இருந்தது. அந்த நீமோ பீச். அது பேரு நீமோ பீச். அங்க போனீங்கன்னா, அங்க ஸ்கூபா டைவிங்கும் அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஸ்கூபா டைவிங் இருக்கு. எல்லா பீச்சஸுமே நீங்க அங்க பார்க்கலாம். பீச்சஸ் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் இல்லங்க. பீச் தான். பீச் நீங்க போயிட்டு நிம்மதியா இருக்கலாங்க. பீச் எல்லா பீச்சும் நீங்க பார்க்கலாம். அந்த ஐலேண்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 ஃபெரி எடுத்து இங்க ஒரு 6:00 ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டு போர்ட் பிளேயர்ல தங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ளைட். ஸோ அந்த தங்குன ரூம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்லயே நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த ரூமோட காஸ்ட் வந்து ₹2000. ஸோ நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டா அப்ப எவ்வளோ வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்களேன். ஒரு ரூம்லயே எல்லாருமே தங்கிக்கிட்டோம். வி ஹேட் பெட்ஸ். ஸோ அங்கேயே தங்கிக்கிட்டோம். போர்ட் பிளேயர்ல ரொம்ப சீப்பா கிடைக்கும். அண்ட் அங்க ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது. செம்மையா சாப்பிட்டோம் அந்த கடையில. அங்க சாப்பிட்டுட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை அந்தமான் ட்ரிப் போச்சு. அ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் நெறைய டிராவல் பண்ண நம்மளுக்கும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ ரொம்ப எப்படி சொல்றது? நம்ம ரொம்ப சொகுசா டிராவல் பண்றத விட்டுட்டு, கொஞ்சம் வெளியில வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது, நாம ஒரு டிராவலரா மாறுவோம். ஆ ஸோ நெறைய நம்ம பிளேஸஸ் பார்ப்போம். புதுசு புதுசான விஷயங்கள் பார்ப்போம். நம்ம பார்த்த நெறைய விஷயத்த வந்து நார்மல் ட்ரிப் போறவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ, "ஓ! இந்த பிளேஸ்லாம் அந்தமான்ல இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நீங்க வந்து நீங்களே டிராவல் பண்ணும்போது நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஆ ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நான் நெறைய ட்ரிப் போறேன். நெறைய ட்ரிப்ல உங்களுக்கு வந்து எவ்ளோ பட்ஜெட் ஆச்சு அப்டின்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க. ம்.
அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏர்பிஎன்பி அந்த ஏர்பிஎன்பிலலாம் நீங்க கொஞ்சம் ரூம்ஸ்லாம் தேட ஆரம்பிங்க. லைக் ஹோட்டல்ஸ் மாதிரி ரொம்ப பாஷான ஹோட்டல்ஸ் பார்க்காம, ஏர்பிஎன்பில வந்து இந்த வீடுங்கள்லாம் இருக்கும் ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டேஸ்லாம் குடுப்பாங்க. ஸோ ஏர்பிஎன்பி டூ ட்ரை ஏர்பிஎன்பி அண்ட் ஈவன் இன் பாண்டிச்சேரி ஆல்சோ டூ ட்ரை ஏர்பிஎன்பி ஓகே. எல்லாம் நான் போயிட்டு வந்த பிளேஸ். ஸோ ஐ தாட் ஆஃப் டெல்லிங் யூ பீப்பிள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ லவ் யூ ஆல். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். I love you all. Thank you. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.